தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் காலமா திமுகவிலிருந்து வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறதுதான். இப்ப பனையூர் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னங்க எங்க தலைவர் மட்டும்தான் சினிமாவில இருந்து வந்தவரா, உங்க துணை முதல்வர் நடிகரா இருந்துட்டு வந்தவர் இல்லையா, அப்ப அவர் ஆதரிக்கிறீங்க, எங்க தலைவரையும் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதுக்கு திகாவோ திமுகவோ பதில் சொல்வதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய பதிலை நீங்க கேட்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் இயர் மே மந்த் வந்து நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா சார்? ஆக்சுவலி நீங்க எனக்கு என் உயிரே திருப்பி தந்திருக்கீங்க சார். பவித்ரா தமிழ்நாட்டு விளையாட்டு வீராங்கனை, ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண். பயிற்சியின் போது மயங்கி விழுறாங்க. ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மூளையில பாதிப்பு அப்படிங்கிறது தெரிய வருது. சாவினுடைய விளிம்புக்கு போயிட்டு இன்னைக்கு உயிரோடு வந்து அந்த ஒரு பவித்ரா தனக்கு பின்னால் 100 பவித்ராவை உருவாக்குவதற்கு ஒரு முன்னுதாரணமா நிற்கிறாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு சொல்றாங்க, நான் உயிரோடு இருப்பதற்கு துணை முதல்வர் தான் காரணம். அன்னைக்கு அந்த குழந்தை மயங்கி விழுந்தப்போ அந்த குழந்தையோட பேர் தெரியாது, ஊரு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை மயங்கி விழுந்து விட்டால் அவருக்கு மூளையில பாதிப்பு என்ற செய்தி தன்னுடைய காதுக்கு வந்த அடுத்த கணம் அந்த குழந்தையை அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றி அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு நிறுத்தி இருக்கிறார். அந்த குழந்தை விளையாட்டு வீராங்கனை என்பதை தாண்டி அந்த குழந்தை இந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளை. இந்த தமிழ்நாட்டோட பிள்ளைனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பிள்ளைனா அது என்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி போறது ஒத்த உசுரா இருந்தாலும் அந்த உசுருக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு என்று சொன்னதனால்தான் அவர் திராவிட வாரிசு. திராவிட வாரிசையும் திடீர் தலைவர்களையும் நீங்க ஒப்பிட்டு பாக்குறதே முதல் தப்பு. கட்சி ஆரம்பிச்சு இந்த 3 வருஷம் கூட முழுசாகாத நிலையில 50 உயிர்களை பலி கொடுத்து இன்னைக்கும் அதுக்கு சிறு வருத்தம் கூட தெரிவிக்காம தான் தலைவராவதற்கு மட்டுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு வேண்டுமானாலும் தலைவராக இருக்கலாம், எங்களுக்கு எப்பவுமே அவர் நடிகர் மட்டும்தான்.